திமுக மாவட்ட செயலாளரும் உள்ள இருக்கிறாரு, அதிமுக மாவட்ட செயலாளரும் உள்ள இருக்கிறார். நாம் தமிழர் கட்சி மாவட்ட செயலாளர் இங்க ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார். புரிந்திருக்கணும் மக்களுக்கு. அதிலும் குறிப்பா பாத்தீங்கன்னா நான் ஒரு கொய்யா பழத்தோட வந்திருக்கேன். சில கொய்யாக்களுக்கு கொய்யா வச்சுதான் சொல்லணும். திருடன்னு சொன்னா உங்களுக்கு கோபம் வருதுல, நாங்க மரியாதையாவே சொல்றோம், திருடர் நீங்க. எங்க அண்ணன் செந்தில் பாலாஜியோட உறவினர்கள் யோசிப்பேன், இவ்வளவு டீப்பா இந்த பிள்ளை எங்க இருந்து தகவல் எடுத்திருக்கு? ஆதாரம் இருக்கு ராஜா, வச்சிருக்கேன். இப்ப இதை வெளியிட்டோன்னு வச்சுங்க, அடுத்த 4 வருஷம். சென்ற வாரமே இந்த கரூர் மண்ணுக்கு ஆர்ப்பாட்டத்துக்கு வர வேண்டிய ஒரு சூழல் இருந்தது. காவல்துறை அனுமதி மறுக்கப்பட்டது அப்படின்னு சில சிக்கல்கள்னால வர முடியாம மரியாதைக்குரிய மாவட்ட செயலாளர் நன்மாறன் அவர்கள் இந்த ஞாயிற்றுக்கிழமை வச்சிருக்கிறார். அது மாதிரி தெரியல, கரூருக்கு வந்து சோதனை என்னன்னு தெரியல. திமுக மாவட்ட செயலாளரும் உள்ள இருக்கிறாரு, அதிமுக மாவட்ட செயலாளரும் உள்ள இருக்கிறார். நாம் தமிழர் கட்சி மாவட்ட செயலாளர் இங்க ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார். புரிந்திருக்கணும் மக்களுக்கு, யார் மக்களுக்கானவர்கள் என்பது புரிந்திருக்கணும். மரியாதைக்குரிய ஐயா ஸ்டாலின் இருக்கிறார் அல்லவா, நீங்கள் எப்படிப்பட்டவரை தேர்ந்தெடுத்து வச்சிருக்கீங்க? இன்னைக்கு செஸ் போர்டு விளையாண்டுட்டு இருக்கிறார், இன்னைக்கு விளையாண்டு இருக்காரு. எனக்கு தெரிஞ்சு செஸ் போர்டு விளையாடும் போது முன்னாடி இருக்கிற சிப்பாயை நகர்த்தணும், அப்புறம் தான் மந்திரியை நகர்த்த முடியும், அப்புறம் தான் குதிரையை நகர்த்த முடியும், அப்புறம் தான் யானையை நகர்த்த முடியும், அப்புறம் தான் ராணியை நகர்த்த முடியும், ராஜாவை நகர்த்த முடியும். இப்படித்தான் நாங்க பார்த்திருக்கோம். சிப்பாயெல்லாம் அப்படியே இருக்கு, மந்திரி அடிச்சு கீழே வச்சிருக்காரு. அதை நம்ம ஒருத்தர் போட்டோ எடுத்திருக்கான். நாங்க என்ன சொல்றோம், திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு சரியான இந்த போட்டோகிராஃபர்ஸ் அவையெல்லாம் தயார் பண்ணி வைங்க. நீங்க எங்க கோட்டையை விடுறீங்களோ அங்கேதான் ஓட்டையை போட்டு கொடுத்துடுறாங்க. இப்படிப்பட்ட ஆட்சிகளுக்கு நடுவில் தான் இந்த ஆர்ப்பாட்டம் எதற்கானது என்றால், மின் கட்டண உயர்வு ஆயிடுச்சு. என் தம்பி இடுமான காட்டி சொன்னது மாதிரி இங்க இருக்கிற அத்தனை பேருக்கு மட்டும் ஒரு யூனிட் 4000 ரூபாய்க்கும், அங்க நின்று பாக்குற 50 பேருக்கு ஒரு யூனிட் 75 காசுமா கொடுக்குறாங்க. உங்களுக்கும் சேர்த்தமான போராட்டம் தானே. ஒருவர் பேசலையே, தமிழ்நாட்டில் ஒரு பொதுமக்கள் வீதிக்கு வந்து எங்களுக்கான மின் கட்டணம் ஏன் உயர்த்தப்பட்டது, தமிழ்நாட்டில் மின்துறையில என்ன நடக்கிறது என்ற கேள்வி உண்டா? கேட்டிருக்கிறோமா? எங்கள் அண்ணன் சொன்ன மாதிரி நான் சென்ற வருடம் இதே கரூர்ல வந்து பேசிய போது, நான் அவரை தூக்கி உள்ள வைக்கணும்ன்ற எண்ணத்துல நான் பேசலனே, வச்சது கருணாநிதி, வச்சது ஐயா ஸ்டாலின் அவர்கள் அதிமுக ஆட்சி காலத்தில் அவர் செய்த திருட்டிற்காக. ஆனால் நான் பேசியது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு, அவர் மதுத்துறைக்கு, குறிப்பா மது விலக்குத்துறை என்றாங்க, நான் சொல்றேன் அது மதுத்துறை. மதுத்துறைக்கு வந்து மின்சாரத்துறைக்கு தலைமையேற்ற பிறகு அவர் அடித்த கொள்ளைகளினுடைய பட்டியலை தான் நம்ம போட்டோம். ஒரு துறையில, அதாவது அதிமுக காலகட்டத்தில் போக்குவரத்து துறையில பண்ற திருட்டுக்கே இத்தனை வருஷம், இத்தனை ஆண்டு காலம், கிட்டத்தட்ட இத்தனை மாத காலம் அவர் உள்ள இருக்கிறார். பாவங்க, அவருக்கு மூச்சு திணறல், அவருக்கு மாஸ்க் கொடுத்து வச்சிருக்காங்க. மயக்கம் போட்டு விழுந்துட்டாரு, கர்ச்சிப்பை கொடுத்திருக்காங்க மூஞ்சி துடைக்கிறதுக்கு. இப்படி ஒரு சூழல் மொத்தமாவே இது நாடகத்தின் பொருட்டாக நடந்து கொண்டு, இந்த மின்சாரத்துறை ஏன் கடனில் வந்தது, எதற்கு இந்த மின் கட்டண உயர்வு? அதிலும் குறிப்பா பாத்தீங்கன்னா நான் ஒரு கொய்யா பழத்தோட வந்திருக்கேன். சில கொய்யாக்களுக்கு கொய்யா வச்சுதான் சொல்லணும். இந்த ஒரு கொய்யா எவ்வளவு? ஒரு குறிப்பிட்ட சந்தை இருக்கீங்க, நிறைய விற்பனையாளர் இருக்கீங்க, விவசாய பெருங்குடி மக்கள் இருக்கீங்க. ஒரு கொய்யா பழம் வாங்கினா எவ்வளவுக்கு வாங்கலாம்? ஒரு 5 ரூபாய்க்கு வாங்கலாமா? 5 ரூபாய்க்கு ஒரு கொய்யா பழம் வாங்கலாம். ஒரு 10 கொய்யா பழம் வாங்குறீங்க, மொத்தமா வாங்கலாம். மொத்தமா வாங்கினா என்ன சொல்லுவாங்க? விலையை குறைச்சு சொல்லுவாங்க. ஒரு கொய்யாப்பழம் 5 ரூபாய்ங்க, 5 கொய்யாப்பழம் 20 ரூபாய்க்கு கொடுங்க. இதான யதார்த்தம், இதான வழக்கம். தமிழ்நாட்டினுடைய மின்சாரத்துறை என்ன சொல்லுதுன்னா, 200 யூனிட் வரைக்கும் பயன்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு மின்சார கட்டணம் கூடுதல் கிடையாது. 200 யூனிட்டுக்கு மேல, அதாவது 400 யூனிட் ஒரு கணக்கு, 200 300 300 400 400க்கு மேற்பட்ட 400 யூனிட்டுக்கு மேல நீங்க பயன்படுத்தினீங்க அப்படின்னா ஒரு யூனிட்டுக்கு கூடுதலாக கட்டணம் வசூலிக்கப்படும். என்றால் ஒரு தொழிற்சாலை கூடுதலான மின் உற்பத்தி மூலமாக வரக்கூடிய மின்சாரத்தை பயன்படுத்துகிறது என்றால் அவங்களுக்கு விலையை குறைக்கிறீங்க. ஆனா ஒரு சாமானிய மக்கள் கூடுதலாக பயன்படுத்துறாங்க அப்படின்னா ஒரு யூனிட்டுக்கான மின்சாரம் கூட்டுவதற்கான காரணம் என்ன? மொத்தமே வாங்கினா குறைச்சு தானே கொடுக்கணும். மொத்தமே வாங்கினா ஏன் இங்கு விலை கூட்டப்படுகிறது என்ற கேள்விக்கு பதில் உண்டா? இல்லை. ஒரு பொருள் 1 ரூபாய்க்கு வித்தீங்க அப்படின்னா 10 பொருள் 10 ரூபாய்க்கு தானே விற்கணும். 10 பொருள் வாங்குறீங்க என்பதற்காக 20 ரூபாய் பணம் கொடுங்கள் என்று கேட்பது எவ்வளவு பெரிய சூறையாடுதல், எவ்வளவு பெரிய திருட்டு, எவ்வளவு பெரிய கொள்ளமாரித்தனம். திருடன்னு சொன்னா உங்களுக்கு கோபம் வருதுல, நாங்க மரியாதையாவே சொல்றோம், திருடர் நீங்க, மொள்ளமாரித்தனம் செய்யக்கூடியவர் நீங்க, களவாணி பெயர் நீங்கள். அப்படிதானே சொல்லணும், உங்களை மரியாதையா சொல்லணும்ல. என்னென்ன பேசுறாங்க நினைக்கிறீங்க? மின்சாரத்துறை என்பது என்ன காரணத்திற்காக
அதிகமாக்கப்படுகிறது. அதுக்குதான் கருணாநிதி சொன்னார், நீங்க கருணாநிதியினுடைய பேச்சை தயவு செஞ்சு கேளுங்க. மின் கட்டணம் கூடுகிறது என்று போராடுகிறவர்களே, ஆனால் மின்சாரத்தை நிப்பாட்டி வச்சிருக்கேன், கட்டணம் கூடாதில்லை. ஒரு காலத்தில் அவர் அப்படித்தான் மின்வெட்டை கொண்டு வந்தார். செழுமையான ஒரு வாழ்வுங்க, செழுமையான வாழ்வு, யாருக்கும் எந்த பிரச்சனை இல்லை, கடன் வாங்காத வாழ்க்கை, பிள்ளைகளுக்கு படிப்புக்கு நான் செலவு பண்ண தேவையில்லை, திருமண செலவு பெருசா ஒன்னும் செலவு பண்ண தேவையில்லை, மருத்துவ செலவு பண்ண தேவையில்லை. ஏன் எல்லாத்தையுமே ஸ்டாலின் கொடுத்து விடுகிறார்? அப்படியா? அப்படித்தான் வாழ்றீங்களா? ஒரு பேருந்து நிலையம், இது பெரிய கரூர் மாவட்டம், ஒரு மாவட்டத்தினுடைய தலைமையிடம் அப்படின்னு சொல்லணும். இந்த மாவட்டத்தில் ஒரு பேருந்து நிலையம் உள்ளூர் பிரச்சனைக்காக இடிக்கப்பட்டதுன்னு வச்சுப்போம். ஏன் கட்டல? ஏன் இது வரைக்கும் ஒழுங்குபடுத்தல? வெயிலாக இருந்தாலும் நீங்கள் அந்த வெயில நிக்கணும், மழையாக இருந்தாலும் நீங்க மழையில நிக்கணும். அதுவும் குறிப்பாக பெண்கள் இரவு நேரமா இருக்கட்டும் பகல் நேரமா இருக்கட்டும் ஒரு கழிவறைக்கு போகணும் அப்படின்னா கழிவறை வசதிகள் கூட இல்லை. எல்லாவற்றையும் சகித்து கொண்டு போக நாம் தொடங்கிட்டோம். இந்த கரூர் மாவட்டத்தில் இன்னைக்கு ஒரு கொலை, இந்த கரூர்ல எதுக்கு கொலை பண்ணாங்க தெரியுமா? இன்ஸ்டாகிராம்ல பதிவு போட்டாங்கன்னு ஒரு 20 வயசு பையனை கொண்டிருக்காங்க. சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கிறது. எங்க ஊர்ல, எங்க ஊருக்கு பக்கத்து ஊர், நாகப்பட்டினத்துக்கு பக்கத்து ஊர் பொய்கைநல்லூர், வீட்டுக்குள்ள படுத்திருந்த ஒரு அண்ணா, கணவர் இல்ல, 16 வயது பெண் குழந்தை, வீட்டுக்குள்ள தூங்கி கொண்டிருந்தா. கதவை உடைச்சிட்டு ஒரு 27 வயது மதிக்கத்தக்க ஒரு வாலிபன் கதவை உடைச்சிட்டு உள்ள போய் அந்த பெண் பிள்ளையை பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்க முயற்சி செய்திருக்கான். அதை தடுக்க சென்ற தாயை மிக கடுமையான முறையில் தாக்கி அவளை நிர்வாணப்படுத்தி பாலியல் வன்கொடுமை செய்து பிறப்பு உறுப்புல கம்பியால் தாக்கி சித்திரவதை பண்ணி நடைபெறத்தை விட மோசமாக போட்டுட்டு போயிட்டான். வீட்டுக்குள்ள புகுந்து சாலையில நடக்கல, பொது வெளியில நிக்கல, பொது இடங்கள்ல நிக்கல, எங்கேயும் நகராது. இரவு 1 மணிக்கு ஒரு காலத்துல காந்தி சொன்னாரா, என்றைக்கு ஒரு பெண் கடுப்பு நிறைய நகைகளோடு பொதுவெளியில் சுதந்திரமாக நடக்கிறாரோ அன்றைக்குத்தான் இந்த மண்ணுக்கான விடுதலை பெற்றதாக நான் கருதுவேன் என்று சொன்னாரா காந்தி அவர்களே. போய் இம்புட்டு வருஷம் ஆச்சு, இதுவரைக்கும் சுதந்திரம் பெறல. வீட்டுக்குள்ள படுத்திருக்கிற பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. ஆனாலும் இது திராவிட மாடல் என்று பீத்திக் கொள்ளப்படுகிறது. எங்க பார்த்தாலும் எழுதி வச்சிருக்கிறாங்க திமுக. பெண்களுக்கு பேருந்தை இலவசமாக வழங்கிய கட்சி திராவிட முன்னேற்ற கழகம். எத்தனை வீட்டுல பேருந்து நிக்குது? பெண்களுக்கு பேருந்தை இலவசமாக வழங்கியது. எழுதி திருத்தி எழுதுங்க. எங்க அண்ணா சுபவி இருக்கும் போதும் குளத்தூர் மணி இருக்கும் போது பேருந்து பயணம் என்றெல்லாம் எழுத வேண்டும். பேருந்து இலவசமா கொடுத்தான்றீங்க. சரி கொடுத்தீங்க, அது என்ன மாதிரியான பேருந்து? என் தம்பி சொன்னார், சீட் பெல்ட் போடுங்க ஏன் அப்படின்னு பேருந்து ஓட்டுநர்கிட்ட கேட்கிறார். இங்க போற எந்த வண்டியாவது எஃப்சி காட்டியிருக்காது வரைக்கும்? நீங்க ஒரு சின்ன ஒரு வாகனம் வச்சிருக்கீங்க, இந்த 4 சக்கர வாகனம், அது ஒரு டிராவல்ஸ் வண்டி, ஒரு போக்குவரத்து செய்யக்கூடிய ஒரு வண்டியா இருக்கு, கமர்ஷியலாக வர்த்தக ரீதியான போக்குவரத்து வண்டியாக இருக்கு. அந்த வண்டிக்கு எஃப்சி காட்டலாம் நீங்க விடுவீங்களா? ஏன் இந்த அரசு பேருந்து கடை எஃப்சி காட்டுறீங்களா? எஃப்சி காட்டினா அந்த வண்டியில இருக்குமா? முதல்ல இங்க படி இல்லைங்க, ஆனா ஏறி போறதுக்கு பஸ் இருக்கு. எங்கிட்டு ஏறுறது? ஒரு சில பிள்ளைங்க ஜம்ப் பண்ணி ஏறிடுதுன்னு வச்சுப்போம். ஒரு தப்பி தவறி அந்த பஸ்ல ஐயா ஸ்டாலின் ஏற வர்றாரு. நிலைமை என்ன? சிந்திச்சு பாருங்க, நிலைமை என்ன? படி இல்லாத பேருந்து. ஒரு பேருந்துகள் எல்லாம் எழுதி போட்டிருக்காங்க, படியில் பயணம் நொடியில் மரணம். இங்கதான் படியே இல்லையே, எங்க இருந்து ஏறுறது? எந்த சலுகை? நீங்க மழை மட்டும் பெய்யுது வரும்போது, நவம்பர் டிசம்பர் வரப்போகுது, மழை பெய்யும் போது பாருங்களேன், 50 பேரும் குடம் எடுத்துட்டு போவாங்க அரசு பேருந்துல பயணம் செய்யறாங்க. ஏன்? எங்க பார்த்தாலும் ஒழுங்கு. இப்படி ஒரு பேருந்தை இலவசமாக கொடுத்து விட்டு அந்த கட்டணத்தை நீங்கள் எதிர்கொண்டு வைப்பீங்க. நானே கடந்த 3 மாதமாக 2 மாசத்துக்கு ஒரு தடவை அந்த மின் கட்டணம் செலுத்துறோம்ல, அதுல முதல் மாதம் 750 ரூபா கட்டியிருக்கேன், 2வது மாதம் 1050 ரூபா கட்டியிருக்கேன், இந்த மாசம் 2500 ரூபா கட்டியிருக்கேன். நீங்க எல்லாம் 1000 ரூபாய் பணம் வாங்குறது எங்கள்கிட்டையும் சேர்த்து வாங்குறாங்க. ஒரு பக்கம் சாராத விற்பனை, இன்னொரு பக்கம் கட்டணங்கள் உயர்வு. அறிவிச்சிருந்த பெண்களுக்கு 1000 ரூபாய் மாதம் கொடுக்கக்கூடிய இவர்கள் கல்லூரி கட்டணத்தை ஏன் ரத்து செய்யல? இன்னும் சொல்ல போனால் இது அனைத்து பெண்களுக்கும் கொடுக்கணும். அது படிக்கின்ற பிள்ளைகளுக்கு மட்டும்தானே. தனியார் கல்வி நிலையங்களில் பயிலக்கூடிய பிள்ளைகளுக்கான கட்டணத்தை நாங்கள் செலுத்துகிறோம் என்று அரசு முன்வந்தால் பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்க தேவையில்லை. ஒரு மாதத்திற்கான வேலை வாய்ப்பை நீங்கள் பெண்களுக்கு உறுதி செய்து கொடுத்தால் இந்த 1000 ரூபாய் தேவையில்லை. நீங்கள் சாராய கடையில தடுத்து நிறுத்திவிட்டால் இந்த 1000 ரூபாய் தேவையில்லை. எவ்வளவு ஏமாற்று வேலை பாருங்க. தெரு டாஸ்மாக் கடை
தெரு தெரு சாராய கடை. ஒரு அரசு எதை நடத்தணும்? எதை நடத்தணும்? கல்வியை கொடுப்பது அரசு, மருத்துவத்தை கொடுப்பது அரசு, குடிநீரை கொடுப்பது அரசு, தார்மீகமாக மக்களுக்கான அடிப்படை தேவைகளை உறுதி செய்வது அரசு. இதுதானே அரசு. இங்க அரசு என்ன செய்து கொண்டிருக்கு? சாராய விற்பனை செய்து கொண்டிருக்கு, கள்ளச்சாராயம் துணைபோது கொண்டிருக்கு. உண்மையை சொல்ல போனால் ஒரு சின்ன உதாரணம் சொல்ல பாருங்க. சென்ற ஆண்டு விழுப்புரம் மாவட்டத்தில் எக்கியார்கு போன்ற பகுதியில் 22 பேர் இறந்து போனாங்க கள்ளச்சாராயம் குடிச்சு, அதனுடைய மரணத்தினால. உடனே என்ன செஞ்சாங்க தெரியுமா? தமிழ்நாடு முழுமைக்கும் ஒரே நாளில் அனைத்து நிலை காவலர்களையும் அனுப்பி எங்கெல்லாம் கள்ளச்சாராயம் விற்கிறாங்களோ அந்த ஒரே நாள்ல பிடிச்சாங்க. எங்க விற்கிறாங்கன்னு எப்படி கண்டுபிடிச்சாங்க? எப்படி கண்டுபிடிச்சாங்க? கரெக்டா போயிருக்காங்க. இந்த முட்டுச்சந்தில அவர் வைப்பாரு, இந்த முட்டுச்சந்தில கணேசன் வைப்பாரு, அந்த முக்குல பார்வதி விற்கும் அப்படின்னு போனீங்க. அதாவது கள்ளக்குறிச்சியினுடைய மரணம். கள்ளக்குறிச்சியில் கிட்டத்தட்ட 65க்கும் மேற்பட்டவர்கள் கள்ளச்சாராயத்தை குடிச்சு இறந்து போனாங்க ஓராண்டு திரும்புறதுக்குள்ளே. ஒரு சம்பவம் நடந்து ஓராண்டு திரும்புறதுக்குள்ளேயே மீண்டும் இப்படிப்பட்ட ஒரு மரணங்கள் நடக்குதுன்னா அதுக்கு 10 லட்சம் ரூபாய் கொடுத்து அப்படியே மொத்தமா மூடிட்டீங்க. ஒரு ஆளுக்கு 10 லட்சம் மூடிட்டீங்க. அதுலயும் பாருங்க, இந்த கள்ளச்சாராய மரணம் குறித்து ஒரு பொறுப்பு வாய்ந்த ஒரு அமைச்சர் பேசுறாரு. என்ன இப்படி ஆகி போச்சு அப்படின்னு கேட்டா, ஏன் கள்ளச்சாராயத்தை தேடி போறாங்க தெரியுமா? நாங்க ஊத்துற டாஸ்மார்க்ல கிக் இல்லைங்க. யாரு? நீர்வளத்துறை அமைச்சர் பேசுறார், துரைமுருகன் பேசுறார். அதுலயும் கலப்படம் அவரே ஒத்துக்கிறார். டாஸ்மார்க்கில் கொடுக்கக்கூடிய அந்த மதுவுல, அந்த பிராண்டி விஸ்கி கோட்டர்ல சரியான கிக்கு இல்ல. கிக்கு வேண்டும் என்பதற்காகவே கள்ளச்சாராயத்தை குடிக்க மது பிரியர்கள் போகிறார்கள். எனக்கு ஒரு சந்தேகம், இவருக்கு எப்படி தெரியும் அதுல கிக்கு இருக்கு இல்லன்னு? இந்த கள்ளச்சாராயத்துல கிக்கு இருக்குன்னு இவருக்கு எப்படி தெரியும்? 2 லோட்டா இறக்கிருக்காரு. எனக்கு என்னமோ அந்த கண்ணுக்குட்டிக்கு இவருக்கு டைரக்ட் லிங்க் இருக்கிறதோ நான் சந்தேகிக்கிறேன். இப்படித்தான் சூழல் இங்க இருக்கிறது. அதை விட பெரும் கொடுமை, ஆக பெரியவர்களே, திமுகவுக்கு வாக்களித்த பெண்களே, உங்களுக்கு எல்லாம் குறிப்பா சொல்றேன், வரக்கூடிய தீபாவளி போனஸ் உங்களுக்கு வழங்க போகிறார் மரியாதைக்குரிய ஐயா ஸ்டாலின் அவர்கள். என்ன தெரியுமா? நீங்க 180 ml ஒரு குவார்டர், 180 ml அதை வாங்கிட்டு முழுசா குடிக்க முடியாம ஒரு பார்ட்னருக்காக இது ஒரு 20 நிமிஷத்துக்கு மேல காத்திருக்காராம். ஒரு அமைச்சர் வேதனைப்படுறாருங்க. உண்மையெல்லாம் அமைச்சர் இருக்கிறதுக்கு நாங்க தான் வெக்கப்படணும், துக்கப்படணும், துயரப்படணும். வேதனைப்படுறார். 20 நிமிடத்துக்கு மேல குடிகாரர்கள் காத்திருக்கிறார்கள். அந்த 20 நிமிஷம் கிடைச்ச உடனே போய் வெட்டி முடிச்சிருவாங்க எல்லாத்தையும். ஏற்கனவே போதையில போய் என்ன பண்ணியா, அதனால காத்திருக்காங்க. அவர்களை காத்திருக்க வைக்காத பொருட்டு நாங்கள் 90 கொண்டு வரோம். கட்டிங் 90 ml பாட்டில் வரும். அதுல ஒரு மூஞ்சி போட்டு ஒரு பாட்டில் வருது. எனக்கு என்னமோ அந்த மூஞ்சை எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கு. மூஞ்சி போட்டு பாட்டிலுக்கு பேரு வீரன், குடிச்சிட்டு குப்பரை கிடக்குறாங்க. ஒரு கூட்டணி கட்சிகளிடம் இருந்து கூட உங்களால் இந்த தண்ணீரை பெற்றுத்தர முடியவில்லை என்றால் உங்களுக்கான எதிர்நோக்கம் கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியிடமிருந்து உங்களால் எதை பெற முடியும் என்றால் மாநிலத்தில் உங்களுக்கான ஆட்சி. ஒட்டுமொத்தமாக அரசு என்பது இந்த மக்களுக்கு துரோகம் விளைவிக்கக்கூடிய அரசாகத்தான் இருக்கிறது. அதை நாம் புரிந்து கொள்ளவே இல்லை. நமக்குத்தான் தெரியலையே. சாலை கேட்பது நம்மளுடைய, சாலை வேண்டுவது நம்மளுடைய அடிப்படை உரிமை, தண்ணீர் வேண்டுவது நம்மளுடைய அடிப்படை உரிமை. இந்த மண்ணை எதை வைத்து நாம் வாழப்போகிறோம்? இயற்கை வளங்கள் எல்லாம் கொள்ளையடிக்கப்பட்டு விட்டது. மணல் கொள்ளை ஒரு பக்கம், மலைகள் கொள்ளை ஒரு பக்கம், கடல் கொள்ளை ஒரு பக்கம், அணிவரமான திட்டங்கள் ஒரு பக்கம். சிந்திச்சு பாருங்க, இந்த இடத்துல மின் கட்டண உயர்வு. ஆனா 13 நிலக்கரி சார்ந்த மின் தொழிற்சாலைகள் தமிழ்நாட்டில் தான் இருக்கிறது. 20 கிலோமீட்டருக்கு கடற்கரை ஓரங்களில் பழவேற்காட்டிலிருந்து தொடங்கி கன்னியாகுமரி வரை 20 கிலோமீட்டருக்கு ஒரு அனல் மின் நிலையம், நிலக்கரியினால உற்பத்தி செய்யக்கூடிய அனல் மின் நிலையம். 2 அணுமின் நிலையம் இங்கதான் தமிழ்நாட்டில் தான். ஆணைகளும் இங்கு மின் தட்டுப்பாடு வருகிறது. ஒரு MOU சைன் பண்றாங்க, மெமோரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் சொல்லிட்டு மின்சாரத்துறையும் இந்த மின் உற்பத்தியை தயாரிக்கின்ற நிறுவனமும் ஒரு கணக்கீடு வச்சு அவங்க ஒரு ஒப்பந்தம் வர்றாங்க. என்ன ஒப்பந்தம்? ஒரு யூனிட் மின்சாரம் 4 ரூபாய்க்கு வாங்குவதாக ஒப்பந்தம். ஆனால் உண்மையிலேயே ஒரு அரசு நேர்மையாக ஒரு மின்சாரத்தை தாங்களாகவே தயாரித்திருந்தால் ₹1.75 தயாரித்திருக்க முடியும். நீங்க நிலம் கொடுத்து, நீங்க மின்சாரம் கொடுத்து, நீங்க தண்ணீர் கொடுத்து, நீங்கள் கழிவுகளை கொட்ட கடல் கொடுத்து, நீங்கள் வேலையாட்கள் கொடுத்து ஒரு யூனிட்டை ₹4.5 வாங்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது? எங்க அண்ணன் செந்தில் பாலாஜி இருக்கார் பாருங்க, அவர் என்ன பண்ணியிருக்காரு? அவர் அந்த கொஞ்ச காலத்துல
டிரான்ஸ்பார்மர் வாங்கியிருக்காரு. பக்கத்துல இருக்கிற மாநிலம் ஒரு சின்ன ஒரு எடுத்துக்காட்டுக்கு நான் சொல்றேன், தொகை சரியா நினைவுல இல்ல, ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன். பக்கத்துல இருக்கிற மாநிலம் 4.5 லட்சம் ரூபாய்க்கு ஒரு மின் கோபுரம் கட்டுவதற்கான ஒரு வேலைக்கு வாங்கியிருக்காங்க அப்படின்னா இவர் 9 லட்சம் ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு. 17 லட்சம் ரூபாய்க்கு வாங்கியிருக்கக்கூடிய அந்த மின் உபகரணம் இவர் 28 லட்சம் ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறார். எங்கிருந்து இதற்கான கொட்டேஷன் சொல்லக்கூடிய அந்த விடயத்தை எங்கிருந்து வாங்கினாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, எப்படி இருக்காங்க பாருங்க. எங்க ஊர்ல எல்லாம் ஏதாச்சும் நம்ம தவறா பண்ணிட்டோம், மூளைக்கட்ட முட்டாள்கிட்ட போய் யோசனை கேட்டேன்னு கேட்பாங்க, அப்படி கேட்பாங்க. அந்த மாதிரி ஒரு கொட்டேஷன் வாங்கி இருக்கிறீங்க, 3 கொட்டேஷன் வாங்கி 3 கொட்டேஷன் வாங்கணும். அந்த 3 கொட்டேஷன் வாங்கி அதுல எது குறைவா இருக்கோ அவங்களுக்கு கொடுக்கணும். இதுதான் ஒப்பந்த அடிப்படை. ஆனா பாத்தீங்க அப்படின்னா ஒரு கொட்டேஷன் 14,07,701 வச்சுக்கோங்க. அதே கொட்டேஷன் 14,07,002, இன்னொரு கொட்டேஷன் 14,07,003 சொல்லி வச்சு எழுதி கொடுத்துட்டு அதுல ஒப்பந்தம் யாருக்கு வழங்கப்பட்டது தெரியுமா? அந்த 14,07,003 ரூபா கொடுத்தாரு பார்த்தீங்களா, அவருக்கு ஒப்பந்தம். ஏன்னா அது இவரோட சொந்தக்காரர், இவரோட மச்சாங்காரர், இவரோட சாதிக்காரர். இதான் ஒப்பந்தம். இந்த ஒப்பந்தத்தை ஒரு தனியார் நிறுவனம் எடுத்துட்டாங்க, மொத்தமா உருவிட்டாங்க. இந்த டாக்குமெண்ட் கொடுத்தது வேற எங்க அண்ணன் செந்தில் பாலாஜி கூட இருந்தவர் தான் கொடுத்துட்டார். இது ஒரு பக்கம். இன்னொன்னு மதுவிலக்கு துறையில இருந்தார் பாருங்க, டாஸ்மாக் பிரிவுல சாராயம் விற்கிறதுக்காக. எங்க மரியாதைக்குரிய தம்பி நல்லான்னு சொன்னார், சாராயம் விற்றது, கஞ்சா விற்றது உதயநிதி ஸ்டாலினார். எனக்கு உண்மையில ஒரு கற்பனை ஓடிச்சு. ஒரு முட்டு சந்து, ஒரு பழைய கிழிஞ்ச கைலி, ஒரு பனிய கழுத்துல ஒரு சேப்பு துண்டு, ஒரு புளிய மரத்துக்கு பின்னாடி நிக்க உட்காந்து இவர் வித்தா எப்படி இருக்கும்? தம்பி ஒருவேளை தப்பா சொல்றாரோ? உண்மையில தோணுச்சு, கற்பனை தம்பி, அது தோணுச்சு. இல்லங்கிறீங்களா? இது சின்ன லெவல்ல விற்கிறவங்க இப்படி, இவங்களோட பாஸ் பெரிய லெவல்ல விற்கிறவர் கோட் ஷூட் போட்டு விற்கலாம். நீங்க சொன்னதே எனக்கு கற்பனை அங்க போச்சு, அதனால நான் அப்படி சொன்னேன். இல்ல உண்மையாகவே இந்த மதுவிலக்கு துறையில இருக்கும்போது அதையும் குறிப்பா கேளுங்க, ஒரே நாள்ல பத்திரப்பதிவு செய்த வண்டி மட்டும், அதாவது பதிவு செய்த வண்டி மட்டும் எங்கேயாவது நடந்துருமா? ஒரு நாள்ல ஒரு காரை வாங்கிட்டு போய் இன்னைக்கே ரெஜிஸ்டர் பண்ணி இன்னைக்கே எடுத்துட்டு வந்த வரலாறு நம்மள்ட்ட உண்டா? ஒரு லாரி இன்னைக்கு கொண்டு போனா 3 தடவை இன்ஸ்பெக்டர் ஆய்வு பண்ணுவார். நாளைக்கு வாங்க, நாளன்னைக்கு வாங்க, முக்கியமான பேப்பர் இல்லைங்க அப்படின்னு சொல்லி அடுத்த நாள் வர சொல்லி அப்புறம் ரெஜிஸ்டர் பண்ணி கொடுக்கறது அது ஒரு 3 நாள் 4 நாள் ஆயிடும். ஒரே நாள்ல 38 லாரிக்கு பதிவு கொடுத்துருக்காங்க. ஒரே நாள்ல மொத்தமா 245 வண்டி, அவரோட வண்டி. அதுல கொடுமை என்னன்னு கேட்டீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு அவரு அந்த அதிகாரி கொஞ்சம் தெளிவா இருந்திருக்கிறார். ஒரே நம்பரை போட்டு கொடுக்காம மொத்த வண்டிக்கு ஒரே நம்பரை போட்டு கொடுத்திருந்தான்னு வச்சுங்க, சோழி முடிஞ்சிருக்கும். போட்டு ஒரே வண்டி, அந்த வண்டி முழுக்க அதான் கான்ட்ராக்ட் வண்டி. இந்த மது பெட்டிகளை, டாஸ்மார்க்கோட பாட்டில் பெட்டிகளை எடுத்துட்டு போறது. இதுல என்ன பண்ணிவிட்டாங்க, இந்த அட்டை பாக்ஸை இறக்கி ஏத்தி வைக்கிறாங்க பாருங்க. எங்க அண்ணன் செந்தில் பாலாஜியினுடைய உறவினர்கள் யோசிப்பாங்க, இவ்வளவு டீப்பா இந்த பிள்ளை எங்க இருந்து தகவல் எடுத்திருக்கு? ஆதாரம் இருக்கு ராஜா, வச்சிருக்கேன். இப்ப இதை வெளியிட்டோம்னு வச்சுங்க, அடுத்த 4 வருஷம் கண்டிப்பா 4 years வெளியிடணுமா வேண்டாமான்றதை நீங்களே முடிவு பண்ணிக்கங்க. அந்த அட்டை பாக்ஸ் இறக்குறாங்கல்ல, அது இறக்கும்போது அதுல ஏத்தி வைக்கிறவங்களுக்கு 10 ரூபாய், இறக்கி வைக்கிறதுக்கு 10 ரூபாய். இப்படி ஒரு, அதாவது உள்ளீடா அடிப்படை, அதாவது ஒரு அதிகாரப்பூர்வமா இல்லாம ஒரு வாய்மொழியா ஏத்தி வைக்கிறது இறக்கி வைக்கிறது அப்படின்னு சொல்லி இவர் என்ன பண்றாரு, ஒரு 10 ரூபா தான், ஏத்தி இறக்கிறதுக்கு 10 ரூபா. இதான் உண்மை, யதார்த்தம். ஆனா இவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஏற்றுவதற்கு 10 ரூபா, இறக்கிறதுக்கு 10 ரூபா. இது இல்லாம அங்க நீங்க பெட்டி இறக்கி விற்பனை செய்றீங்களே, அதுல ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபா. அதனாலவே ஒரு செல்லமாக 10 ரூபா பாலாஜி என்று அழைக்கப்பட்டார் தமிழ்நாட்டு மக்களால். உண்மையிலே என்னவோ அழைச்சிருக்கணும், 30 rupees பாலாஜி என்று அழைச்சிருக்கணும். ஒரு நாளைக்கு ஒரு மது பாட்டிலுக்கு 10 ரூபாய் என்றால் இவரோட ஐடியாவினுடைய விஸ்தீரணத்தை தான் இன்னொரு சொல்றோம் பாருங்க. 10 ரூபாய் என்றால் தமிழ்நாட்டில் எத்தனை பேர் ஒரு நாளைக்கு ஒரு குவார்டர் குடிக்கிறாங்க? ஒன்னொன்னுக்கும் 10 ரூபாய் ஒரு நாளைக்கு இவருக்கு வந்து. அப்படி பார்த்தால் எங்க ஐயா ஸ்டாலினோட பணக்காரர் இவர் தான். சிந்திச்சு பாருங்க. இப்பயும் எங்க அண்ணன் முத்துசாமி தற்போது மதுவிலக்குத்துறை அமைச்சராக கூட வருத்தப்படுறார். ஏன் தெரியுமா? எங்கள் அண்ணன் செந்தில் பாலாஜி உடனடியாக நலம் பெற்று வரணும். நானும் சத்தியமா நினைக்கிறேன், உண்மையிலே நினைக்கிறேன். அது மனித இயல்பு. அவர் உடல் நலம் பெற்று எந்த குறையும் இல்லாம உண்மையிலேயே வரணும். ஏன்னா இந்த டெக்னிக் தெரியல முத்துசாமி அண்ணனுக்கு இந்த டெக்னிக் தெரியல. 10
ருபீஸா 30 ருபீஸா குழம்பி போய் நிற்கிறார். மறைச்சிட்டாங்க அவர்கிட்ட எல்லாத்தையும். அதனால இப்ப அவர் வந்தாதான் எங்களுக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்கும் அப்படின்னு மொத்த கட்சி இருக்கு. 2026 தேர்தல் எல்லாமே எதை எதிர்நோக்கி இருக்கிறது? எங்கள் அண்ணன் செந்தில் பாலாஜி வருகை எதிர்நோக்கித்தான் இருக்கு. ஏன்னா வாவுசி பாருங்க, சொந்த காசுல கப்பல்லாம் கட்டி அந்த நாட்டின் விடுதலைக்காக வித்துட்டு தெருவில் நின்றுட்டு செயலுக்கு போய் செக்கு இழுத்துட்டு வர்றாரு பாருங்க. மொத்த திமுகவும் எதிர்பார்த்திருக்கு. இந்த மாதிரியான போக்கு ஒரு பக்கம். இன்னொரு பக்கம், ஒரு காலத்துல பாட்டில் வித்தாங்க, இப்ப வாங்குறாங்க. என்னன்னா நீங்க குடிச்சிட்டு ஒரு பாட்டில் திருப்பி கொடுத்தீங்கன்னா 10 ரூபாய் தர்றாங்க. ஒரு நாடு எதை விற்கிறது எதை வாங்குகிறது என்று நீங்கள் பாருங்கள். 10 ரூபாய் திருப்பி தர்றாங்க. என்ன காரணம் கேட்க, அதுல எங்க ஊர்ல எல்லாம் சில பேர் இருக்காங்க. நம்ம ஏன் வந்து 15வது நாள் ஒரு பாட்டில் போய் வாங்கணும்? 15 நாள் பாட்டில் சேர்த்து வைக்கிறாங்க. 10 ரூபாய் வாங்கினா செலவாயிரும்ல. 15 நாள் பாட்டில் சேர்த்து வச்சு 16வது நாள் கொடுத்துட்டு ஒரு கோட்டை வாங்கிட்டு வந்துடுறாங்க. ஏன் அப்படி பாத்தீங்க? நீங்க இப்படின்னா நாங்க அப்படி. ஏன்னா ஸ்டாலின் அரசின் கீழ் நம்ம வாழ்றோம்ல, புத்தி நமக்கு எப்படி போகும்? அப்படித்தானே போகும். தெருவெங்கும் கஞ்சாங்க. இப்போ நான் போய் அன்னைக்கு மாவட்ட ஆட்சியர்கிட்ட சொல்றேன், சார் நீங்க ஊரெல்லாம் கஞ்சா விற்கிது சார், அந்த கஞ்சாவோட கொடுமை தான் சார் அந்த பெண்ணுக்கு இப்படி ஒரு அவலை நடந்திருக்கு, அது என்னன்னு பாருங்க சார் அப்படின்ற. எங்க விற்கிதுன்னு என்ன கேட்கிறேன்? எங்க விற்கிதுன்னு சொன்னீங்கன்னா உடனே நான் காவல்துறை அனுப்பிடுவேன். பேசாம அந்த காவல்துறை டிஷர்ட் வந்து ட்ரெஸ்ஸை வாங்கி எங்கள்கிட்ட கொடுத்துட்டு நாங்க போயிட்டு கண்டுபிடிச்சிருவோம்ல. ஏன்னா எங்க விற்கிதுன்னு தான் ஊரே சொல்லுத. ஆனா காவல்துறைக்கு மட்டும் தெரியாது. உலக ரகசியம் தெரியவே தெரியாது. உளவுத்துறைக்கு மரியாதைக்குரிய பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவர் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் படுகொலை செய்யப்பட்டார். சொன்னாங்க தெரியுமா ஒரு வார்த்தை? உளவுத்துறை எச்சரித்தது என்னன்னு, உங்களை கொல்ல போறாங்கன்னு. சரிங்க, நீங்க என்னங்க பண்ணுவீங்க? நாங்க சொல்லிட்டோம்ல, சொல்றது மட்டும்தான் எங்க கடமை. அவருதான் அவரை காப்பாத்திக்கணும். அவருதான் இனிமே போலீஸ் போர்ஸை உருவாக்கி வாசல்ல நிக்க வச்சுக்கணும். எங்க வாங்க பின்னாடியே வாங்க அப்படின்னு சொல்லணும். ஒரு மாநில தலைவருக்கு அடிப்படையாக கொடுக்க வேண்டிய பாதுகாப்பை ஏன் தமிழக அரசு உறுதி செய்யல? இன்றைக்கு ஊரங்கும் கொலை. இன்னைக்கு கடலூர் மாவட்டத்தில் அதிமுக பிரமுகர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். அதை விட உங்க கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சிக்காரர் இங்க நாகர்கோவில் பகுதியில் வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். இந்த கரூரில் ஒரு கொலை நடந்திருக்கிறது. இன்றைய தினம் ஒரு பாமக பிரமுகர் வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்கிறார். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி திருச்சியில நாம் தமிழர் கட்சிக்காரர் வெட்டி கொலை செய்யப்படுகிறார். என்னங்க நடக்குது நாட்டுல? தேமுதிக பிரமுகர்கள் வெட்டி கொலை செய்யப்படுறாங்க. அதுக்காக நீங்க பொங்கி இருக்கணும்ல. ஏன்னா உங்களுக்காக கொடி பிடிக்கிறாங்க, கோஷம் போடுறாங்க, எல்லாம் பண்றாங்க. இந்த மண்ணுக்கு சொந்தக்காரர்கள் இந்த நாட்டை ஆண்டு இருந்தா நிலைகள் வந்திருக்குமா? இவ்வளவு பேர் இருக்கீங்க. நான் வரும்போதெல்லாம் பாக்குறேன், ஒரு சாதிக்கும் ஒரு கட் அவுட், ஒரு சாதிக்கும் ஒரு வளையம். இது பழைய சமூகத்தின் வாழ்நிலம், இது தேவேந்திர குல வேளாளர், இது செட்டியார், இது முதலியார், இது கோனார், இது தேவர், இது தேவேந்தர் எல்லாம் எழுதி வச்சுக்கிறீங்கல்ல. இங்க உங்களை ஆட்சி செய்து கொண்டிருப்பவர்கள் உங்களுடைய எந்த சமூகத்தை சார்ந்தவர்கள்? இந்த மண்ணுக்கு சொந்தக்காரர்களா? பூர்வகுடிகளா? இந்த மண்ணுக்கும் அவர்களுக்கும் சம்பந்தம் இல்லை. அதனால் தான் மலை வளம் கொள்ளை போவதை பார்த்துக் கொண்டிருக்கிறாங்க, மண் வளம் கொள்ளை போவதை பார்த்துக் கொண்டிருக்கிறாங்க. யாராவது சொந்த தாய்மொழியை விலக்கி விற்பானா? அப்படித்தான் இங்க ஆட்சி மணலை வைத்துக் கொண்டிருப்பது. இதை பற்றி என்றைக்காவது இந்த ஆட்சியாளர்கள் கவலைப்பட்டதுண்டு? அவர்களுக்கு தேவை பணம். எனக்கு ஒரே கேள்விதான், எவ்வளவு பணம் தான் உங்களுக்கு தேவை? ஒரு தனி மனிதனுக்கு, உங்கள் வாழ்நாளுக்கு, உங்களுக்கு, உங்கள் பிள்ளைக்கு, உங்கள் மனைவிக்கு, உங்கள் பேர பிள்ளைகளுக்கு எத்தனை பணம் தான் தேவை? எவ்வளவுதான் தேவை? ஒரு 100 கோடி கொடுத்தா போதுமா? 200 கோடி, ஒரு 500 கோடி, 1000 கோடி உங்கள் ஒரு குடும்பத்துக்கு வைத்துக் கொள்ளுங்களே. எங்க அண்ணன் செந்தில் பாலாஜி வீட்டுக்கு ஒரு 1000 கோடி வச்சுக்கோங்க. எங்க அண்ணன் விஜயபாஸ்கர் வீட்டுக்கு ஒரு 1000 கோடி வச்சுக்கோங்க. ஐயா ஸ்டாலின் வீட்டுக்கு ஒரு 1000 கோடி வச்சுக்கோங்க. உங்க வீட்டுல 2 பேர் இருக்காங்க, 2000 கோடி வச்சுக்கோங்க. 3 பேர் இருக்காங்க, அக்கா கனிமொழி 3000 கோடி வச்சுக்கோங்க. இன்னும் 1000 இருக்காங்க, அத்தனை கோடி வச்சுக்கோங்க. மீதமுள்ள பணத்தையாவது தமிழக மக்களிடம் திருப்பி கொடுங்களேன், திருப்பி கொடுங்களேன். இந்த 1000 கோடியை தாண்டி நீங்க என்னங்க செலவு பண்ண போறீங்க? 3 வேளைக்கு பணத்தை வறுத்து திங்க போறீங்களா? என்ன சாப்பிடுறீங்க? இவங்க சுற்றுலா வெளிநாட்டுக்கு போக போறீங்களா? போதுமே உங்கள் தலைமுறைக்கு, 4-5 தலைமுறைக்கும் இந்த 1000 கோடி சொத்துக்கள் போதுமே. இருந்தும் ஏன் எங்களுடைய மலையை வைக்கிறீங்க? கடலூர் மாவட்டத்தில் மக்கள் கஷ்டப்பட்டு போறாங்க, எங்களுக்கு இந்த திட்டம் வேண்டாம் வேண்டான்னு. ஆனா ஒரு மாவட்ட செயலாளர், ஒரு சட்டமன்ற உறுப்பினர், ஒரு அமைச்சருக்கான பணம் 100 கோடி ரூபாய் வேண்டும் என்பதற்காகவே அறிவால் முக்குன்ற ஒரு திட்டத்துக்கு அனுமதி கொடுத்திருக்காங்க. இங்க யாரு போய் போராடணும்? நாங்க தான் போய் போராடணும். மணல் கொள்ளை நடக்குதா? நாங்க தான் போய் போராடணும். மலை உடைக்கிற
பின்ன நாங்க தான் போய் போராடணும். ஆனா ஓட்டு யாருக்குங்க புரியும்? அது திமுகவுக்கு அண்ணா திமுக தான். எங்க திருடன் கையில சாவியை கொடுத்துட்டு எங்களை அதை கண்டுபிடித்துக் கொடுங்கள் என்றால் எப்படி முடியும்? ஏன் இங்க வந்து போராடுறோம்? ஒண்ணுதாங்க, ஒரு நல்லவன் நல்ல விஷயத்தை தனியே செய்தால் அவன் தண்டிக்கப்படுகிறான். ஒரு கெட்டவன் கூட்டாக சேர்ந்து கெட்ட விஷயத்தை செய்தால் அவன் பாராட்டப்படுகிறான். நீங்க புரிந்து கொள்ளணும். ஒவ்வொரு தேர்தலின் போது இவர்கள் கொடுக்கிற வாக்குறுதி என்ன சிந்திச்சு பார்த்திருக்கீங்களா? இது வரைக்கும் வறுமை இல்லாத வாழ்க்கை தருவேன், படித்தவர்களுக்கு வேலை வாய்ப்பு தருவேன், கல்வி இலவசமாக தரமாக வழங்குவேன், நல்ல சாலை வசதி செய்து தருவேன், சண்டை வசதி ஏற்படுத்தி தருவேன், மருத்துவம் சரியா தருவேன், குடிநீர் சரியா தருவேன், ஏதாவது சொல்லியிருக்காங்களா? இந்தியன் 2 படத்துல கூட ஐயா கமலஹாசன் மிக்சி எடுத்துட்டு வந்தார், கிரைண்டர் எடுத்துட்டு வந்தார், ஃபேன் எடுத்துட்டு வந்தார், டிவியை மட்டும் மறந்து வீட்டுல வச்சுட்டு வந்தார். காட்டலங்க. யாரோ தயாரிப்பு செய்து எடுக்கக்கூடிய படத்தில் கூட அவர்கள் கூட்டணி சார்ந்த கட்சிகள் இருக்கக்கூடிய இயக்கங்களுடைய விட்டுவிடக்கூடாது என்பதுல அவ்வளவு தெளிவார்கள். கமலஹாசன் ஐயாவுக்கு ஓட்டு போட்டீங்கல்ல, மக்கள் நீதி மையம் என்ற ஒரு கட்சி வந்தது, அதற்கு வாக்கு செலுத்துறீங்க. எங்க அந்த கட்சி சொல்லுங்க? சும்மா இந்த டிவி டார்ச் லைட் விட்டு உடைச்சாருங்க அவரு. அது ஒரு டேக்ல எடுக்கல, 17 டேக் போச்சு, 17 டிவி உடைஞ்சது. ஒன்றை சொல்றேன், அறிவிச்சிருந்தவர்களே, கை சின்னத்துக்கெல்லாம் செலுத்துகின்ற வாக்கு நம் கருவறையில் இருக்கக்கூடிய குழந்தை நாமே கழுத்து நெறித்துக் கொள்வதற்கு சமம். காங்கிரஸ் கட்சிக்கு நாம் செலுத்துகின்ற வாக்கு தமிழக தலைமுறையை அளிக்கக்கூடிய வாக்கு. அதே போன்றுதான் பாரதிய ஜனதா கட்சி. நீங்க பட்ஜெட் ஒதுக்கியிருக்காங்க, எதுக்குனாலும் தமிழ்நாடு, இதுதான் அவங்களுக்கான அரசியலாக இருந்தது. ஆனா இன்றைக்கு அவர்கள் ஒதுக்கி இருக்கக்கூடிய பட்ஜெட்ல தமிழ்நாடுன்ற வார்த்தையே இல்லை, வார்த்தையே இல்லை. ஒரு காலத்துல சொன்னார், இங்க ஸ்டாலின் நடிச்சாருக்கு இல்லையா, அது இருந்தது டெல்லினாரு. ஒண்ணும் வேணும். ஏங்க தமிழ்நாட்டோட தேர்வுல நாங்க போராடுறோமுங்க. அப்ப எதுக்குங்க 40 நமதே நாளையும் நமதே அனுப்பிச்சு விட்டீங்க? 40 பேர் அங்க என்ன செய்யறாங்க? செம்பு விளக்கிட்டு இருக்காங்களா? விளக்கிட்டு இருக்காங்களான்னு கேக்குறேன். என்ன பண்ணிட்டாங்க? பாராளுமன்றத்தை அதிர செஞ்சுட்டாங்களா? பேசி தமிழ்நாடு சேர்த்து விட்டாங்களா? சிறப்பு உதவிகளை வாங்கி கொடுத்துட்டாங்களா? தார்மீகமான கேள்விங்க. நான் 20 ரூபாய் தர்றேன், எனக்கு 20 ரூபாய்க்கான அந்த விழுக்காட்டுக்கான சலுகையை கொடு. பீகார் மாநிலம் 30 ரூபாய் தர்றாங்க, 30 ரூபாய்க்கான சலுகையை கொடு. இதை கூட கேட்டு பெற முடியாதவர்கள் என்னத்தை கிழிச்சிட போறாங்க? நம்ம இங்க இருந்து வாக்கு செலுத்தணும். என்ன பண்ணிடுவாங்க? இங்க எதிர்கருத்தையும் பேசக்கூடிய அழக்கூடிய போராடக்கூடிய அக்கா ஜோதிமணி அவர்கள் என்ன பேசிட்டாங்க? இப்பாங்க கரூர் மக்களுக்காக போன உடனே என்ன பேசினாங்க? எல்லாம் உறுதிமொழி எடுத்ததெல்லாம் நீங்க பார்க்கலையே. பெரியார் எங்க அண்ணாவுக்குமே பெரியாருக்குமே ஆகாதுங்க. 2 பேரும் மாத்தி மாத்தி பேசி கழிவு ஊட்டிக்கிட்டதெல்லாம் இருக்கு. இன்னைக்குதான் அரசியல் பேசுறாங்க. இதெல்லாம் என்ன தெரியுமா? உங்களுக்கெல்லாம் மானரோசமே கிடையாது. எங்க அண்ணன் வைகோட்ட போய் கேளுங்க, அப்படின்னா என்னன்னு சொல்லுவார். போய் கேளுங்க. ஒரு பெரிய கனவுக்காக இலக்கிற்காக ஓடி வர்ற பிள்ளைங்க ஒண்ணுமே இல்லைங்க. ஒரு அம்மா ஒரு சட்டமன்ற உறுப்பினர் பேசுறாங்க, நாம் தமிழர் கட்சிக்கு என்ன கொள்கை இருக்கிறது? வாங்க, உங்க டீம்ல பெரிய ஆளை கூட கூட்டிட்டு வாங்க, 2 சேர் அங்கிட்டு ஒண்ணு இங்கிட்டு ஒண்ணு போடுவோம், நான் உட்கார்றேன், இல்ல நான் வேண்டாம், தங்கச்சி அபிநய இல்ல அவளும் வேண்டாம், வேட்பாளராக நின்றுட்டா, இன்னும் எங்கள்கிட்ட கீழே இருக்காங்க, இன்னும் மாணவர் பாசறை மழலையர் பாசறை அப்படி உட்கார வைப்போம். உட்கார வச்சுட்டு நாம் தமிழர் கட்சியினுடைய கொள்கை கோட்பாடு வரலாறுகளை பேச விடுவோம். மாண்புக்குரிய சட்டமன்ற உறுப்பினர் அவங்க உட்காரட்டும், திமுகவினுடைய கொள்கை கோட்பாடை பேசட்டும். வந்துவிட்டால் நம்ம போயிடும். என்ன கொள்கை இருக்கு? மாநில சுயாட்சி உங்களுடைய கொள்கை. அண்ணா என்ன சொன்னா தெரியுங்களா? மாநில சுயாட்சிக்கு அடைந்தா திராவிட நாடு இல்லாத சுடுகாடுன்னு பேசினாரு. அப்புறம் அவரே திராவிட நாடு கொள்கையை கைவிட்டார். அந்த இல்லாத திராவிடத்துக்கு ஒரு மாடலை உருவாக்கித்தான் இந்த மாடல்கள் எல்லாம் சுத்திட்டு இருக்கு. கேட்டா திராவிட மாடல்ங்குது. இங்கேயே இன்னொன்னு என்ன சொல்றது, நம்ம வீட்டு பிள்ளைக்கு 5 ரூபாய்க்கு பணம் வாங்கி கொடுக்க காசுல ஆட்டக்காரிக்கு 500 ரூபான்ற மாதிரி வாருங்கள் இந்தியாவை காப்பாற்றுவோன்றார். யார்? ஐயா ஸ்டாலின் தான். போயிடுங்க, பின்னாடியே விளங்கிடும். அரசியல் அறிவு என்றைக்கு ஒரு சாமானிய மக்களுக்கு வருகிறதோ நீ ஆட்சிக்கு வருவாய். இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் வெளில துரத்தப்படுவாங்க. அரசியல் லஞ்சம் இருக்காது, ஊழல் இருக்காது, திருட்டு இருக்காது, பொய் இருக்காது, களவு இருக்காது, நேர்மை மட்டும்தான் இருக்கும், உழைப்பு மட்டும்தான் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு ஆட்சி அதிகாரம் உங்களுக்கு வேண்டும் என்றால் எங்களை பாருங்கள். படித்த பிள்ளைகள் வீடு வீடாக வந்து உங்கள்கிட்ட நாங்க ஓட்டு கேட்டோம். நாங்க என்ன செய்யல சொல்லுங்க? என்ன செய்யலங்க?
இருக்கின்ற தமிழ்நாட்டில் இருக்கிற கருவேல மரங்களை ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை நாட்கள் ஓய்வெடுப்பு உடன்முறை காட்டிலும் அடுத்த தலைமுறைக்கான நீர் தேவை பாதுகாப்பு என்று கருவேல மரங்களை அகற்றணும். ஒரு நாளொன்றுக்கு கூட விடாம 10 லட்சம் இல்ல பல கோடி பனை திட்டத்தின் மூலமாக பனை விதைகளை நட்டு நீர் தேக்கங்களை உருவாக்குவதற்கான நீர் தேக்கி வைப்பதற்கான வேலையை செய்தோம். சுற்றுச்சூழல் பாசறை என்று ஒன்று கட்டி ஊராக மரங்கள் வைத்துக் கொண்டு தெரிந்தோம். நீங்க வாக்கு செலுத்துங்கள் செலுத்தாமல் போங்கள் என்று நீங்கள் கொடுத்த லஞ்ச பணத்தை பல லட்சம் ரூபாய் கிட்டத்தட்ட 85 லட்சத்துக்கு மேல கொடுத்த பணத்தை திருப்பி மீட்டு உங்கள் கையில கொடுத்தோம். உடல்நிலை முடியவில்லை என்று ரத்தத்திற்கு நீங்க ஏங்கி தவிச்ச போது தமிழ்நாட்டிலேயே அதிகப்படியாக குருதி கொடை கொடுத்தது நாம் தமிழர் கட்சி தான் என்று சொல்லும் அளவிற்கு ரத்தத்தை தானமாக வழங்கினோம். வீரக்கலை பாசறை என்று ஒன்று கட்டி அழிந்த தமிழுடைய வீரக்கலைகளை மீட்டு அடுத்த தலைமுறைக்கு கடத்தினோம். வீர தமிழர் முன்னணி என்று ஒன்று கட்டி தமிழுடைய மாண்புமிக்க தொன்மையான பக்தி இலக்கியங்களை மீட்டுருவாக்கம் செய்து கொண்டு வந்து பெருவுடையார் கோவில், தஞ்சை பெருவுடையார் கோவில் ஏறாத தமிழை கோபுர கலசத்தில் ஏற்றி முடித்தோம். என்னங்க செய்யல? நாங்க உண்மையா ஒண்ணுதாங்க பண்ணல. இந்த திருட்டு கும்பல் மாதிரி நாங்க திருடல, அது ஒன்றுதான் செய்யல. அதை செய்தவர்கள் நீங்கள் வாக்கு செலுத்துவீர்களா? பொய் சொன்னாலும் ஓட்டு போடுவீங்களா? எல்லா பெண்களுக்கும் 1000 ரூபாய்னு பேசினாங்க, வந்தது அப்புறம் தகுதி வாய்ந்த பெண்களுக்குன்னு பேசினாங்க. அந்த தகுதி வாய்ந்த பெண்களுக்கு தான் முறையா கொடுக்கப்படுது. அதுவும் இல்ல. இந்த கொடுக்கிற காசு 1000 ரூபாய் வாங்கி நான் 12 மாசமா 1000 ரூபாய் வாங்கி பேங்க்ல டெபாசிட் பண்ணி 12000 ரூபாய் சேர்த்து வச்சிருக்கேன். ஒரு பெண் சொல்லு, என் பிள்ளைக்கு கல்விக்காக சேர்த்து வச்சிருக்கேன். அது இந்த டிவி விளம்பரங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த 1000 ரூபாய் வாங்கித்தான் நான் தன்மானத்தோடு வாழுகிறேன். இதுக்கு முன்னாடி என்ன தன்மானமே இல்லாம வாழ்ந்தோமா? ஸ்டாலின் ஐயா வந்து இந்த 1000 ரூபாய் கொடுத்தப்பதான் தன்மானத்தோட வாழ்றோமா? இந்த 1000 ரூபாய் எங்கிருந்து வருது? எங்க அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள் யோசனையில் உதித்த கன நேரத்தில் உதித்த அந்த யோசனை டாஸ்மாக் கடையின் மூலமாக ஒரு நாளைக்கு உங்க குடும்பத்திலிருந்து 400 ரூபாய் பிடுங்கி கொண்டு கிட்டத்தட்ட மாசம் 12000 ரூபாய் உங்க வீட்டுல இருந்து வாங்கிட்டு 1000 ரூபாய் திருப்பி மாசம் உங்கள்கிட்ட கொடுத்து பெண்களுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கிய கட்சி திராவிட முன்னேற்ற கழகம். பெருமையா எழுதி போட்டுக்கிறாங்க. பெருமையா ஒரு ஊர்ல நான் பார்த்தேன், உங்களுக்கு டாஸ்மார்க்கை வழங்கிய கட்சி திமுக எழுதிருந்துச்சு. உண்மை எழுதிருந்துச்சு. என்ன எழுதுறதுன்னு தெரியல, கன்றாக பிள்ளைகளுக்கு எதை எழுதுங்கன்னு எழுதி போட்டாங்க. நாங்கள் வந்தவுடன் நீங்கள் வங்கியில் வைத்திருக்கக்கூடிய 5 பவுன் நகைக்கடன் தள்ளுபடி அப்படின்னு சொன்னாங்க. எத்தனை பேருக்கு தள்ளுபடி பண்ணாங்க? வாங்கினீங்களா யாராவது? 5 பவுன் நகை வாங்குற அளவுக்கு நம்மகிட்ட வலு இருக்கா? இப்போ நாளுக்கெல்லாம் தங்கம் விலை உயர்வு, பெட்ரோல் விலை உயர்வு, டீசல் விலை உயர்வு, அத்தியாவசிய பொருட்கள் விலை உயர்வு, அடிப்படை வசதிகள் இல்ல. நீங்க கொடுக்கிற வரி எல்லாம் எங்க போகிறது? அண்ணன் வச்சிருந்தாருல பாருங்க, ஒரு 500 ரூபாய் சம்பளம் ஒரு நாளைக்கு ஒரு கூலி தொழிலாளி காலையில் 7 மணிக்கு வேலைக்கு செல்கிறான். ஒரு உணவு பொட்டலத்தோடு காலையில் இறங்கி வேகாத வெயிலில் வயலில் வெட்டுகிறான். 7 மணியிலிருந்து 11 மணிக்கு ஒரு சின்ன தேநீர் அவ்வளவுதான் தருவாங்க. அந்த தேநீரை கொடுத்து விட்டு 3 மணி வரைக்கும் வேலை செய்கிறான். 3 மணிக்கு கையில் எடுத்து போயிருந்த அந்த கஞ்சியை குடிச்சிட்டு 3 மணியிலிருந்து மாலை 7 மணி வரைக்கும் கால் கடுக்க அந்த சேத்து புதரில் நின்று முள் குத்த, சின்ன சின்ன பூச்சிகள் கடிக்க, விஷ பாம்புகள் வந்து பயமுறுத்த, சில நேரம் அதுவும் கடிக்க, உயிரை பணயம் வைத்து கிட்டத்தட்ட 7 மணிக்கு தொடங்கி மாலை 7 மணிக்கு 12 மணி நேரம் வேலை செஞ்சுட்டு வெளியில வந்து கரை ஏறி காலை கழுவிட்டு அந்த சேற்று உடம்போடு வலிகின்ற வேர்வை துளிகள் எல்லாம் மொத்தமாக அவன் உடம்பில் இருந்த அத்துணை சத்துக்களும் கீழே இறங்கி 500 ரூபாய் சம்பளத்தை வாங்கிட்டு வீட்டுக்கு வருவதற்கு அவன் படுகின்ற பாடி அவ்வளவு. ஆனா இந்த ஆட்சியாளர்கள் கையில எப்படி இவ்வளவு கோடி கோடியாக பணம் கொண்டு வந்திருக்கிறது? நீங்கள் நெத்தி வேர்வை நிலத்துல செஞ்சு உழைச்ச பணத்தை தான் வரி பணமா எடுத்துக்கொண்டு போற. நீங்க காலில் போற செருப்புல இருந்து கடிச்சுட்டீங்க கடலை மிட்டாய் வரைக்கும் வரி கட்டுறீங்க. அதை வைத்துத்தான் இவர்கள் கோடி கோடியாக புரள்றாங்க. ஒருத்தர் நம்ம சிந்திச்சு பார்த்திருக்கோமா இது வரைக்கும்? தேர்தல் வந்த போது இத்தனை இன்னோவா கார்களில் வரக்கூடிய மாவட்ட செயலாளர், ஒன்றிய செயலாளர், வார்டு செயலாளர், கிளை செயலாளர் என்னைக்காவது தேர்தல் முடிந்த பிறகு மக்கள் மத்தியில் வந்து உங்கள் பிரச்சனைகள் என்ன, தீர்க்கப்பட்டதா தீர்க்கப்படலையா கணக்கெடுப்பு செய்ததுண்டா? உங்கள் பகுதிக்கு வந்ததுண்டா? சாக்கடை வாசல்ல ஓடிக்கொண்டிருக்கிறது சரி செய்கிற அப்படின்னு பக்கத்துல நின்று வேலை பார்த்ததுண்டா? இல்லை. வாக்கு வாங்குற வரை இந்த ஆடு வந்து வெட்ட போறதுக்கு முன்னாடி கசாப்பு கடைக்காரர் என்ன பண்ணுவாரு? நிறைய இலைத்தலைகள் எல்லாம் கொடுப்பார், தண்ணியா கொடுப்பார். ஏன்னா ஆடு அப்பதான் நம்பி கழுத்தை நீட்டும் என்பதற்காக. அதுபோன்றுதான் நம்மளுக்கு இந்த கொடுக்கப்படுகின்ற பிரியாணி பொட்டலங்களும் இந்த கோற்றும். ஐயா ஸ்டாலின் அவர்கள் இப்ப இந்த காலை உணவு திட்டம் அது வேற, அந்த அப்பா சொல்லிட்டேன் எல்லாம் அழுகுறாங்க.
உங்க வீட்டு பிள்ளைங்க அந்த பள்ளிக்கூடத்துல போய் சாப்பிட்டுட்டு வந்து சொல்லுங்க, நல்லா இருந்ததுன்னு சொன்னா நம்ம ஒத்துப்போம். நான் ஒரு சில பள்ளிக்கூடங்கள்ல சரியா போடுறாங்களா என்னவோ, நான் ஒரு 2-3 பள்ளிக்கூடத்துல போய் பார்த்தேன். இந்த காலை உணவு திட்டம் போட்டு இவர் செக் பண்றாராமா. ஒரு என்ன பண்ணாரு, முதல்ல கொஞ்சம் கரண்டியில் எடுத்து சாப்பிட்டு பார்த்தாரு, அதை விட்டுட்டு வந்திருக்கலாம்ல. அடுத்த குண்டால போய் அதை எடுத்து சாப்பிட்டு அதிலே போட்டு வராரு. அவர் உண்டு விட்டு தூக்கி எறிகின்ற சாப்பாட்டை அவர் போடுவதும் நீங்கள் தின்பதுமாகத்தான் நீங்கள் இருக்க நினைக்கிறீங்க. ஆனா உங்க வீட்டு பிள்ளைங்க நாங்க வகையா உங்களுக்கு பிரியாணி போடணும்னு நினைக்கிறோம், எங்களை தூக்கி எறிய நினைக்கிறீங்க. உங்கள் பணத்தை உங்களுக்கே செலவு செய்ய நாங்கள் நினைக்கிறோம், உங்கள் பணத்தை அவர்களுக்கும் செலவு செய்ய அவர்கள் நினைக்கிறார். உங்கள் வீட்டு பிள்ளை எந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கிறது? ஐயா மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அன்பில் மகேசன் சொல்றார், அரசு பள்ளிக்கு தேவையான நிதி உதவிகளை செல்வந்தர்களே தாருங்கள், கணவன்களே தாருங்கள், பெரும் உதவி செய்பவர்களே தாருங்கள் என்று கேட்கிறார். எங்க அண்ணன் அவரு மரியாதைக்குரிய அன்பில் மகேஷ் அவர்கள் ஒரே ஒரு நினைப்பு நினைச்சு ஒரு கையெழுத்து போட்டார்னா போதும், தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை பள்ளிக்கூடத்துக்கு தேவையான சலுகையை செஞ்சு முடிச்சிடலாம். இவர் கையேந்த வேண்டியதில்லை, அவ்வளவு பணங்களை இவர்கள் வைத்திருக்கிறார்கள். எங்கிருந்து வருது காசு? என்கிட்ட இல்ல, உழைச்ச என்கிட்ட இல்ல பணம், உழைக்காதவர்களிடம் எப்படி போனது? உங்களால் தான் போனது. நீங்கள் கொடுத்த அதிகாரத்தை பொறுத்து நேர்மையற்றவர்கள் கையில நீங்கள் கொடுத்த அதிகாரத்தினால் போனதுதான். சிந்திச்சு பார்க்கணும். நீங்க வாக்கிற்கு பணம் கொடுக்க வரும்போது அந்த காசை பெற்றுக்கொண்டு, இந்த காசு உனக்கு எப்படி வந்தது? எப்படி வந்துச்சு? 25 ஆண்டுகளுக்கு முன்னால் பால் விற்பனை செய்து கொண்டிருந்த உனக்கு எப்படி கேட்கணும்ல நாம. எங்க அவங்க வீட்டு புள்ள போறதுக்கு தனி விமானம் இருக்குங்க. நம்ம வீட்டு புள்ள ஒரு சைக்கிள் வாங்கி கேட்டு 1 மாசமா அலுவலகம் வாங்கி கொடுக்க முடியல, தனி விமானம். எப்படிப்பட்ட ஒரு ஆட்சி அதிகாரத்தில் நீங்கள் வாழ வேண்டும் என்று முடிவு செய். தமிழர் நாட்டில் தமிழ் மக்களுக்கான அதிகாரம் வெல்ல வேண்டுமா, அல்லது நிலத்தை வளத்தை கொள்ளையடித்து தங்கள் குடும்பத்திற்கு சொத்து சேர்க்கக்கூடிய இவர்களுடைய ஆட்சி அதிகாரம் நில வேண்டுமா என்று நீங்கள் பாருங்கள்.